என்ன ஏன் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம், எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்ருக்காருன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார். அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன். இது ஏற்கனவே குளிராக இருக்குது, பனி மாதம். அதில் இந்த பாட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக குளிருது. அந்த மாதிரி நம்ம டிஓபி அற்புதமாக பண்ணியிருக்காரு ரித்தீஷ். ஒரு சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் இதை சொல்லாதீங்கடான்னு பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம், 4 படம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஓகே ஒரு கதாநாயகன் தான் செய்வார் போல, இதுக்கு வரப்பட்டார் போல கூப்பிட விட்டாங்கன்னா ரொம்ப போயிடுவோம். கதாநாயகியை பற்றி சொல்லணும், அவங்க முறைக்கிறாங்க. கண் ஏற்கனவே பெருசு, அப்படி திறந்து பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்குது நமக்கு. அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. எனக்கு 50 years ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில். 50 years நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புரியல. என்னை கூப்பிடும்போது கூட என்னடா எதுக்குடா கூப்பிட்றான் நான் கேட்டால் ஒருவேளை கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றானா கேசு அது முதல்ல பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு பாட்டுக்கு பார்க்கணும், ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு 71 வயசு ஆகுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் இன் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன். எனக்கே புரியல என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிருது. எனக்கு பார்த்தா ஃபீவர். எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி நாங்கள் கூப்பிட்ட பிள்ளைய எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன். இருந்தாலும் சரி நீயே வண்டி அனுப்புன்னு அவன் தலையில் கட்டி விட்டேன். அதுக்கும் அனுப்பிச்சிட்டான் வண்டியை வேறு. என்னடா வந்தே ஆகணும் போல இருக்க இப்போ நம்மன்னு சரின்னு வந்துட்டேன். பட்டு ஐ நோ இஸ் எ வெரி குட் மியூசிக் டைரக்டர். ஏன்னா அதில் அந்த கடைசி தொட்டால் நானும் அவளும் அந்த பாட்டு இவர் பாடியிருக்கார், பிரசன்னா பாடியிருக்காரு. அதில் நானும் ஸ்ரீஜா அவர்களும் நடித்திருக்கிறோம். ஒரு சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் இதை சொல்லாதீங்கடான்னு பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் பண்ணியிருக்கோம், 4 படம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்குறவங்க ஓகே ஒரு கதாநாயகன் தான் செய்வார் போல, இதுக்கு வரப்பட்டார் போல கூப்பிட விட்டாங்கன்னா ரொம்ப போயிடுவோம். அதுக்காக சொல்கிறேன். மேலும் இந்த பாட்டை காமிச்சார். ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வெளியீட்டு விழா, அதற்கு நண்பர்கள் பத்திரிகைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். எனக்கு 50 years ஆஃப் சர்வீஸ் இருக்குது சினிமாவில். 50 years நான் பார்த்ததே இல்லை. எனக்கு புரியல. என்னை கூப்பிடும்போது கூட என்னடா எதுக்குடா கூப்பிட்றான் நான் கேட்டால் ஒருவேளை கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றானா கேசு அது முதல்ல பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு பாட்டுக்கு பார்க்கணும், ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு நல்ல மியூசிக் டைரக்டர். அவங்க ஃபேமிலியை பாருங்கள், எல்லோரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம். எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்த்ராஜோட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், என் வீட்டில் இதெல்லாம் நவர மாட்டுறாங்க, கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்க. ஆனால் இவங்க முன்னாடி நின்று, ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லேயும் பார்த்துருக்கேன் கொடைக்கானலில், அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள். அவர் கண்ணு வேறு பெருசாக இருக்கா, அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பான், வேறு பயமாக இருக்கும். என்ன எதுக்கு பார்க்குறான், 2 நாள் அதிகமாக வேணுமா இப்படி, இல்லைன்னா இப்போயே ஓடிட்டு போயிடுறான்னு சொல்கிறானா. ஏன்னா 5 நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சுடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சவன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க. இவன் எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான், எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் சாணாதான். வெரி நைஸ் ஆஃப் ஹிம். அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன். புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவரே முதல்ல புது ஆள் மாதிரி தான் சினிமாவில். இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு, நல்ல டேக்கிங்ஸு. இப்போ டிஓபி பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பட்டதில்லை. இதை பற்றியே சொல்ல மாட்டாங்க.
எல்லாருக்கும் கடைநிலை ஆள் வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள். இப்போ அடுத்த படம் கூட சொன்னான், அவன் நான் பின்னாடி தேடுறேன், டைரக்டர் உட்காந்துருக்கான், தேடுறேன் கிடைக்கல. இன்னொன்று பார்த்தா என் பின்னாடி உட்காந்துருக்கான். இங்கே இவ்வளோ உண்டு இப்போ அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட, 2 கதை சொன்னான். ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான். இல்லைண்ணே நீங்கள் தான் நடிக்கிறீங்க அதில்ன்னு சொல்லிட்டோம். ஆடப்பா சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினச்சிக்கிட்டு. ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாமிநாதன். மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க, திறமை இருப்பது வரணும் இல்லை சினிமாவுக்கு. நம்ம பொண்ணவங்களாம் வரணும், சின்ன பசங்க எல்லோரும் வரணும். இந்த பின்னாடி ரோலில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும். அவங்க தான் எடிட்ரு, ஒருத்தர் வந்துட்டு டைரக்டரு, இப்படி இருக்காங்க ஒரு டீம். அருமையான டீம் இது பாராட்டுக்குரிய டீம். நான்லாம் அவங்களோட நடிக்கும் போது யாருக்குமே எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டம். அதனால தான் கொடுக்குறதில்ல. வந்தால் கம்மனு உட்காந்துருக்கிறது, அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகிறது. ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும். இவர் ஏன்னா கொடைக்கானலில் 7 மணிக்கு போய் நிற்பேன் ஷாட்டில். அது ஒரு வியாதி நமக்கு. அதனால் 7 மணிக்கு நின்னோம்னா கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு 5:15 விட்டுருவாங்க. என்ன தொல்லை கிடையாது. ஆனால் என்ன எனக்கு பிடிக்கலன்னா 4 நாள் கேட்பாங்க, ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெட்ராஸ் போயிருக்குன்னு சொல்லுவான். எங்கடா இருக்குது மெட்ராஸ், எங்கே இருக்குடா கொடைக்கானல், என்னடா பேசுகிறீங்க. அது மாதிரி அவன் ஒர்க்கஹாலிக் சாமிநாதன். திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறான். அதில் எல்லா விதமான டேலண்ட்டும் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவங்களோடலாம் நம்ம அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயசு சின்ன பையன் மாதிரி ஆகிட்டு 71 வயசு தெரியாத அளவில் இருக்கிறேன். ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால. இந்த படம் இந்த பாட்டு சொல்கிறீங்க, பாட்டு நல்லா வரணும். கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு, நான் பார்த்தேன் படத்தை. அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்திருக்கான். அதுக்காக சாப்பாடெல்லாம் போடாமலாம் இல்லை. எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோறே போட மாட்டான். ஆனால் இவன் நல்லா எங்களெல்லாம் கவனித்து கொடைக்கானல் ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், எனிவேர் யூ நேம் இட், எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிகிட்ருப்பான். அதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம், எங்கள் குடும்பத்துக்கு எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்ருக்காருன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார். அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று குறிப்பிடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ பெரிய லெஜண்ட் சீஃப் கெஸ்ட் முன்னாடி எங்களோட சாங் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, லைக் எங்களுக்கு ஷூட்டிங் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். லைக் நாங்கள் அந்த ஒரு ட்ரீ மேலே இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கலான பிளேஸ்லலாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சும்மா வந்தோம் நடித்தோம் போனோம் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எங்கள் க்ரூ ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இது ஏற்கனவே குளூராக இருக்குது, பனி மாதம். அதில் இந்த பாட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக குளூருது. அந்த மாதிரி நம்ம டிஓபி அற்புதமாக பண்ணியிருக்காரு ரித்தீஷ். பார்க்கும்போது கொடைக்கானலோட குளூர் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு வர அளவுக்கு அற்புதமாக படமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டிங், கட்டிங்ஸ் சூப்பர், அற்புதம். நான் தான் இப்போ ரவியன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லோரும் பார்த்தா சின்ன சின்ன ஆளுங்களாக இருக்காங்க, நம்மளை தூக்கி போட்டுட்டு தாண்டிட்டு போயிட்டே இருக்காங்களே இவங்க அப்படின்னு. தரணி கேட்க வேண்டாம், மிக்சிங் அற்புதமான, அதாவது நல்ல ஒரு குழு உங்களுக்கு கிடைத்திருக்கிற, அதை நீங்கள் மிகவும் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அற்புதமாக டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் முதல் முறையாக இதை டைரக்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல. நிஜம் நீ பாடலை பார்க்கும்போது
எந்த இதுவும் தெரியல. ஏன்னா அற்புதமாக பல பாடல்களை இயக்கிய ஒரு இயக்குனர் மாதிரி தான் அந்த பாடல்கள் இருந்தது. இதை நான் ஒரு ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. அதான் ஏற்கனவே சொல்லிட்டு குளிர் ஜாஸ்தி, இதில் ஐஸ் வைக்கக்கூடாது. அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய அந்த டீம் ஒர்க்கு, டீம் ஸ்பிரிட். விரைவில் வந்து தமிழ் திரையுலகுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார் வந்து ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனராகவும் பரிணாம வளர்ச்சி பெறணும். அது விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். நிஜம்லேயே லிரிக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு இடங்கள்லையும் வந்து அற்புதமான லிரிக்ஸு. பிரசன்னா சாரோட வாய்ஸு அற்புதமான ஒரு வாய்ஸ். ரொம்ப அவர் பாடலையா, யார் பண்ணது, அற்புதமாக இருந்தது. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வரிகள், நிஜம் நீயே நிழல் நானே, ஒன்று விட்டு ஒன்று பிரியாது, நிஜம் ஒன்று நிழலுன்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஹீரோ வந்து 2 டைமென்ஷனையும் காட்டியிருந்தார். ஒரு கோபம், ஒரு முரட்டு இவன், அதே நேரத்தில் அவனுக்குள்ள அந்த காதல் சாஃப்டானது இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். உண்மையிலேயே வந்து ஒரு பாடலுக்கு நீங்கள் இந்தளவு எஃபர்ட் எடுத்து அதை இந்தளவு கொண்டுட்டு வந்திருக்கிறது வந்து ஒரு சிறந்த முயற்சி. இதை பாராட்டணும். நிச்சயமாக உங்களுடைய இந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். கதாநாயகியை பற்றி சொல்லணும். அவங்க முறைக்கிறாங்க, கண் ஏற்கனவே பெருசு, அப்படி திறந்து பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்குது நமக்கு. அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல. நான் வந்தோடனே கேட்டேன், என்னம்மா உன் பேர் என்னம்மா, என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பண்பட்ட ஒரு நடிப்பு வந்து அவங்களோட நடிப்பில் தெரிஞ்சுது. இயல்பாக வந்து ரொம்ப எங்கேயுமே வந்து சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்னு, ரவி என்னன்னு தெரியும், சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்ற மாதிரி நடிக்காமல் இயல்பான ஒரு நடிப்பு. அதில் அவங்க மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது இயல்பாக வந்து ஒரு சும்மா வந்து போகிற மாதிரி தான் தெரியுதே தவிர, அதுக்கு அவங்க எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது ஆஸ் எ டைரக்டராக நமக்கு பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய இந்த குழுவுக்கே டோட்டலாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மேன்மேலும் 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 வளர்ந்து சிறந்து சாருடைய படத்துக்கும் இதே டீமோட அப்படியே உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா, மார்னிங் தான் ஃபோன் பண்ணேன், வந்துருங்க பிரசன்னா அப்படின்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துருந்தார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். மேலும் அம்பிகா எம்பையர் ஹோட்டல் ஜிஎம் அவருக்கு வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. மேலும் என்னோட படத்தோட சவுண்ட் டிசைனர் தரணி சார் வந்திருக்காரு. கேள்விப்பட்டிருப்பீங்க, மைனா, கும்கி, பிரபு சாலமன் சாரோட அத்தனை டால்பி சவுண்டிங் ஃபுல்லாக சார் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து கும்கி பண்ணியிருந்தார். நான் நேற்றுக்கு இந்த பாட்டோட 5.1 கும்கி 2 போயின்னு இருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. சொல்ல மாட்டேன், அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது விரைவில், அதனால் அவர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் என்னோட மேடையில் இருக்கும் இந்த பாடல் பாடிய லக்ஷ்மி, அவங்க என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு சாங் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங்கில் ஒரு ஸ்டூடியோவில் நின்று பாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பயப்படாமல் பாடினாங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் தான் என்னோடய கம்போசிங்கில் நான் வந்து அவங்கள பாட வச்சுட்டுருக்கேன். அது மாதிரி அவங்களும் வந்து பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்ட்ரானரி வாய்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க, இவங்க என்ன பெரிய சிங்கர் பாட வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ட்ரம்பர் பேர் கேட்டார், யார் இது ரொம்ப பெரிய சிங்கர் பாட வச்சிங்க? இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் அப்படின்னேன். அதனால் அவங்களுக்கு இந்த மேடையில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 2 அதே மாதிரி ஹீரோ மதன் மற்றும் கிருத்திகா, கரெக்டா? மதனும் சரி, அவர் கார்த்திக்கும் சரி, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஷூட்டிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு என்னோடய ஏடிஎஸ் கிட்ட பேசிவிட்டு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னென்ன காஸ்டியூம் அதெல்லாம் சொல்லி, அதே மாதிரி மெயினாக கொடைக்கானலில் அங்கே நீங்கள் பார்த்ததில் லைவ் ரெயின், அது நிஜ மழை. இது நாங்கள் எதுவும் மழையில் செமையாக நடிச்சாங்க. நான் வந்து கேமராமேன்கிட்ட சொன்னேன், எப்படியா மழையில் எடுக்க போகிறேன்னு கேட்டேன். சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார்னா. அதனால் பெரிய ஒரு இயக்குனர் வாயிலேருந்தே வந்துடுச்சு ஒரு டிஓபி எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு காரணம். நீங்கள் பார்த்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரெயின் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஆஃப் பிஜிஎம் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக மழை தான். அந்த மழையில் வந்து அவர் கம்போஸ் பண்ணி நான் சொன்ன என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்ததுக்கு, ஃப்யூச்சரில் என்னோட நெக்ஸ்ட் படத்தில் அவர் முக்கியமாக ப்ளே பண்ணுவார்னு இங்கே நான் சொல்கிறேன் சபையில். ஓகேங்களா? மெயினாக என்னோட எடிட்டர்
எங்கள் கடைசி தோட்டா படத்தோட எடிட்டர் தான் இந்த பாட்டுக்கும் பண்ணார். பார்க்குற சின்ன பையனாக இருப்பார், ஷார்ப்பாக இருப்பார். இப்போது 4 படம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு கடைசி தோட்டாவில் இன்ட்ரோ பண்ணேன் இந்த தம்பியை. இன்றைக்கி 4 படம் பண்ணிட்டு இருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் மை ஃபிலிம். அதே மாதிரி என்னோடய மூவிஸ்க்கெலாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னோட சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எங்களோட அடுத்த படம் எங்களோட நிறுவனம் வந்து தயாரிக்கிற படத்தோட இயக்குனர் அவர் தான். அவரையும் இங்கேயே இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஏன்னா பிப்ரவரி ஷூட்டிங் கிளம்புறாங்க. அதில் சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற அறிமுகம்ன்றது. இந்த மாதிரி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் அவங்க உற்சாகமாக எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசன்னா சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி வந்து உற்சாகம் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து காசு பணம் எதிர்பார்க்கறது கிடையாது. அதை நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு தேவை அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் எங்களோட நிறுவனமும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் டைரக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்த படமும் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சந்தோஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூலகர்த்தா நான் பாட்டு பண்ணுறோம், இது பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன், எல்லாம் மூலகர்த்தா என்னோட அருமை சகோதரி வந்திருக்காங்க. அவங்க 2020 எனக்கு என்கரேஜாக அப்போ தான் ஆரம்பித்தாங்க. கொரோனா டைம் என்னடா சஃபராக இருக்காதா, சஃபர்லாம் இருக்க ஆகக்கூடாது, ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நிறையா பேட்டியில் சொல்லிட்டேன், நிறையா இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். அதனால் என்னோட என்ன சொல்கிறது, அம்மா இறந்துட்டாங்க, பட் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோடய சகோதரி தான், அவள் தான் எல்லாமே. என்னோட என்ன சொல்கிறது, நான் இன்னைக்கு பொழைச்சி நிற்கிறதுக்கு காரணமே அவள் தான். ஏன்னா கொரோனாவில் நான் உச்சக்கட்டமாக ஆகிட்டேன். எல்லோரும் டவுட் பட்டாங்க, 50% தான் சான்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் சொன்னாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, செகண்ட் டே நான் எழுந்து உட்காந்துட்டேன். ஏன்னா டாக்டர்ஸ், இவங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் எல்லாமே சொன்னாங்க, சார் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா, ஸ்மோக் பண்ணுவீங்களா, ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு போகிறான். இவன் நானே மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுக்கிறேன், இவன் இந்த கேள்விலாம் கேட்குறானேன்னு ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் என்னோட ஃப்ரேமில் 2 பேர் அழுதுன்னு இருக்காங்க. ஒன்று என்னோட மனைவியும் மற்றவங்க அழுதுன்னு இருக்காங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி அவ்வளோதான் போல இருக்கு நம்ம லைஃபு. பட் அதனால் வந்து உயிர் காத்த, எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மாவுக்கும் என்னோட உயிர் திருப்பி கொடுத்த என்னோட சகோதரிக்கும் அந்த மேடையில் ரொம்ப நன்றி சொல்லி, அதனால் இவ்வளோ பெரிய நான் இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மராக இருக்கேன்னா என்னோட மனைவியும் என்னோட சகோதரியும் தான். அவங்க இல்லைன்னா நான் இங்கே ஒன்றும் கிடையாது. அதனால் அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். மீதி என்னோட நண்பர் சக்தி, என்னோட கொடைக்கானல் இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுதுன்னா சக்தியால் தான். அங்கே உள்ள மேனேஜர்ஸ்லேயும் சரி, ஹோட்டல்ஸ்லேயும் சரி, ரெசார்ட்லேயும் சரி, அவர் படம் தான் இப்போது ரீசெண்டாக அடேங்கப்பா 5 பேரும் ஒரு படம் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன். மியூசிக் பண்ணி முடிச்சுட்டேன், மேபி ரிலீஸ்க்கு வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் டைரக்டர். அந்த படம் வரும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால மறக்காமல் வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட அடுத்த ஆல்பம் சாங்கை வந்து டைரக்ஷன் பண்ணும்போது அவர் தான். நான் இப்போயே சொன்னேன், நீ தான் அடுத்தது பண்ணணும் அப்படின்னா. அவர் உடனே சொன்னார், சார் உங்கள் டேரக்டர் எல்லாருமே ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் டைரக்ஷன் ஒரு சாங் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஒரு ஃபிலிம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இறைவன் ஒரு வேலை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி, மேலும் இந்த சத்யா அண்ணன் எங்கள் அண்ணன் ஃப்ரேம்லேயே வரமாட்டேன்றார். சத்யா அண்ணன் அவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மூலியமாக. ஏன்னா ஒவ்வொரு விழாக்கும் வந்து அவர் எடுத்து போட்டு நான் ஃப்ரீ ஆகிடுவேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு. அதனால் அவருக்கும் இந்த மேடையில் அவருக்கும் விஜய் முரளி சாருக்கும், என்ன விஜய் முரளி சார் மூலியமாக தான் எனக்கு அவரை பழக்கம் எனக்கு. அதனால் மீடியாக்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றது உண்மைதான். அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி மேலும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, ஈவினிங் இந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்கும். ஆர்விஆர் ஸ்டூடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லேபிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் மலேசியாலையும் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் ஒவ்வொன்றா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நிறைய சாங்ஸு, ஆல்பம் சாங்ஸ்லாம் இப்போ போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம். அதனால் தனியாக ஒரு ஆடியோ லேபிளும் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் சேம் ஆடியோவில் தான், லேபிளில் தான் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுது. தேங்க்யூ. நிஜம் நீயே அப்படிங்கிற டைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. நிஜம் நிஜமான காதலாக இருக்கும் பட்சத்தில் காதலிக்கு காதலன் நிஜம் அவனாகத்தான் இருக்க முடியும். காதலனுக்கும் காதலி நிஜமானவளாக அவள் மட்டும்தான் நிஜமாக இருக்க முடியும் என்பதை, நிஜம் நீயே என்பதை காதலின் ஆழத்தை குறிக்கும் அளவிற்கு அந்த டைட்டில் அமைஞ்சிருக்கு. அண்டு ஒரு சாங் ப்ரமோஷனுக்கு ஒரு சாங் பண்ணிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம், அது இவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுற விதம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படி சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது.
திரைப்படத்தை மட்டும் நம்பி எப்படி ஒரு சிங்கர் இருக்க முடியும், ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்க முடியும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சாங், சிங்கிள்ஸ், ஆல்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக க்யூட் அப்படின்னு அது பேர் வைப்பேன். ஒவ்வொருத்தங்களும் ஆக்டர்ஸ் ஆகட்டும், கார்த்திக் அண்ட் கிருத்திகா, அவங்க எல்லாமே மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஓபி ரிதீஷ் பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பிரமிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார வச்சார். அண்ட் ஆப்வியஸ்லி மியூசிக் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய படத்தில் பாடியிருக்கேன். நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம், உலகை மறந்தோம் அப்படின்ற ஒரு அற்புதமான மெலடி சாங் ராதா ரவி சார் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மியூசிக். சரி, ஒரு நல்ல படம் இப்போது கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் அவ்வளோ நல்லா ரீச் ஆகிருக்கு. சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர். இப்போது இந்த டைரக்ட் பண்ண போகிறவர் வேறு, அண்டு ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவர் ஆக்ட் பண்ணான்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ஆக்டர் வருவார்னு நான் பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். அந்த டைம், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த ரிதம் அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். இவ்வளவு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதை அப்படியே சும்மா ரிலீஸ் பண்ணிட்டோம், யூடியூப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக இவ்வளோ பேரை கூப்பிட்டு, ஒரு தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு சீஃப் கெஸ்டெல்லாம் கூப்பிட்டு, அதை வந்து ஆக்ட் பண்ணவங்களாகட்டும், இதை ஷூட் பண்ணவங்களாகட்டும், பாடினவங்களாகட்டும், எல்லாருக்குமே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மன திருப்தி, ஒரு அங்கீகாரம். இதுக்காக தானே ஒரு கலைஞர்கள் வந்து பாடுபட்டுருக்கோம். கலைஞர்கள் எதுக்காகனா பணத்துக்காக கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அது மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது, பிஸ்னஸாக மாறும்போது தான் அது. ஒருவேளை லாக்டவுனில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெட்டில் வந்து சும்மா ஃப்ரீயாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா அவங்க சொற்பொழிவாகட்டும் எல்லாமே டேலண்டெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கலைஞர், ஒரு நல்ல கலைஞனால் சும்மா இருக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே அங்கீகாரம் மட்டும்தான். அது நல்ல கைத்தட்டல்களும் மனதார வாழ்த்துகளும் தான் ஒரு கலைஞரை திருப்பி ஒரு அந்த குரோத்துக்கு மெயினான காரணமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை, புண்ணிய காரியத்தை சுவாமிநாதன் ராஜேஷ் பண்ணியிருக்காருங்கிறது தான் இதில் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவர் பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்ட் கொண்டு வரணும், நிறைய டேலண்ட்ஸ் வந்து உலகத்துக்கு பரிமளிக்கணும். அந்த வகையில் அவர் செஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா.